कन्यारपुत्रवन्दन स्वाहा शन्नो देवीरमिष्टयातो भवन्तु दीपये
अभयाय नमः ओम पद्मनाभं महेशाय नमः ओम विश्वलिंगाय नमः ओम गणनाथाय नमः ओम वस्तुदाय गणेश्वर स्वामिने नमः जन्मारविन्दयोः भक्तोदनामार्चनपत्र पुष्पार्चन पूजां समर्पयामि कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यताम् श्रीभक्तानुग्रहविष्णुमङ्गलेन छायापत्रसमङ्गलायुष्यकारक महागणेश्वर स्वामिने फलताम्बूलांसं निवेदयामि निवेद्यान्तराजन्मं समर्पयामि ॐ वेदां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पशुवान् भवति चन्द्रमाला अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुवान् भवति एवं वेद असवीरमन्नपानायतना चन्द्रमाला अपानायतना नक्षत्राणि वा अपानायतना पर्जन्यो वा अपानायतना संवत्सरो वा अपानायतना यत्संवत्सरस्यायतनं वेद आपो वै संवत्सरस्यायतना य एवं वेद योक्तनामप्रयक्षिणा प्रत्येव यज्ञते राधाधिराधाय प्रसङ्गरागिणे समे कामान् कामकामाय वक्षो முதலானோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வும் உன் மகிமையல்லால் வேறுண்டோ தனிமுல தெய்வம் நீயே கதிர்ச்சேயே ஆகமேலும் சனி பகவானே உனை துதித்தேன் தமயனேற்கு அருள் செய்வாயே கருநிறக்காகம் ஏறி கருநிறக்காகம் ஏறி ஆசிரியர் தன்னை காக்கும் ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனீஸ்வரா உந்தன் அருள் கேட்டு வணங்குகின்றோம் ஆதரித்து எம்மை காப்பாய் பொருளோடு பொன்னை அள்ளி பூவுலகில் எமக்கு
நம்பியே தொழுகின்றேன் நான் பன்னிரு ராசி கட்டும் வாரினில் நன்மை கிட்ட எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறி வழியை காட்ட நல்லெண்ணெயில் குளிக்கும் ஈசனே துணை புரிந்தேன் புண்ணியம் எனக்கு தந்தே புகழ் கூட்ட வேண்டும் நீயே கருப்பினில் ஆடை ஏற்றாய் கழுகினை ஏறி நின்றாய் இரும்பினை புலோகமாக்கி நெய்தனை பிரியம் வைத்தாய் கரும்பினை நீலவண்ணம் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய் பொன்பொருள் வழங்கு ஈசா பேரருள் தருகனியே சனி என்னும் கிழமை கொண்டாய் சங்கடம் விலக வைப்பாய் அணிதிகள் அனுஜம் பூஷம் ஆண்டதோர் உதிர்த்தாதி இனிதே உன் விண்மீனாகும் எழிலா மனைவியாவாய் சரியாக உனக்கு ஆண்டு 19 என்று சொல்வார் உரியனை மகனாய் பெற்றாய் உரைகளை அகல வைப்பாய் எளிதான சூரியன் இணையற்ற தந்தையாவார் விழிபார்த்து விழித்து கொள்வாய் விநாயகர் அனுமன் தன்னை தொழுதாலோ விலகிச் செல்வாய் துணையாகி அருளைத்தாராய் அன்னதானத்தின் மீது அளவிலா பிரியம் வைத்த மன்னா சனீஸ்வரா உன்னை மனதார போற்றுகின்றோம் உன்னையே சரணடைந்தோம் உயர்வெல்லாம் எமக்கு தந்தே மன்னர் போல் வாழ்வதற்கு மணியான வழிவகுப்பாய் மந்தனாம் காரிநீலா மணியான மகரவாசா நல்லதோர் கவசம் கேட்டு சரி என்னும் எங்கள் ஈசா வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தமாக்கு எந்த நாள் வந்த போதும் இனிய நாளாக மாற்று சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே சகலம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவியின்றி சாகா நெறியில் இஜகம் வாழ இன்னருள் தாதா வான் மகிழ்வடாது வீர மகிழ்வம் மன்னன் வலையது ஆன்மனை அரங்கல் உங்கர நகமம் மேல்மர மென்னுகுல் செய்வனீரி உலகமெல்லாம் வரஹரம் பார்வதி
அப்படியே எடுத்து வேண்டாம். நல்லா விட்டு விடுங்க. ஓம் ஷண்ணோ தேவீரபிஷ்டயாபோ பவந்து பீதயே சய்யோரபிஸ்ரவந்து நः. ஓம் சனீஸ்சராய நமः. நம சூர்யாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ரசனிभ्यश्च ராகவே கேதவே நமः. உலகிலேயே மிக உயரமான 27 அடி உயர விஸ்வரூப பஞ்சலோக மகாசனீஸ்வர பகவான் ஆலயத்தில் இன்றைய தினம் மாசி மாதம் 22ஆம் தேதி, ஆங்கில தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:26 சனி பகவானானவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசித்தார். தன்னுடைய சொந்த வீடு மகர கும்பம் ரெண்டுமே சொந்த வீடு. அந்த சொந்த வீட்டிலிருந்து இப்போ அவருடைய நண்பரான குரு பகவானுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இந்த சனி பெயர்ச்சியானது நிறைய ஆலயங்களில் இப்போ தான் பண்ணுவாங்க. திருக்கணித முறைப்படி ஒரு 40 வருடம் 20 வருடத்துக்கு முன்னாடிலாம் அந்த திருக்கணிதம் தெரியாது. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் எல்லா கோயில்லையும் நடந்துன்னு இருந்தது. இப்போ திருக்கணிதம் வந்ததுனால
எல்லாரும் திருக்கணித பிரகாரம் அனுஷ்டிக்கிறாங்க. இருந்தாலும் எந்த கோயில்லையுமே இதை வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக தான் நாம் அனுஷ்டிக்கிறோம். அதனால் இந்த சனி பெயர்ச்சி தான் சிறப்பானது. திருநள்ளாறுலேயும் இன்னும் அனைத்து ஆலயங்களிலுமே சனி பெயர்ச்சி இன்றைய தினம்தான் கொண்டாடுகிறார்கள். இந்த சனி பெயர்ச்சியானது அனைத்து மக்களுக்கும் நன்மை தர வேண்டும். அதற்காக நேற்றைய தினம் நமது விஸ்வரூப பஞ்சலோக சனீஸ்வர பகவான் 27 அடியில் இருக்கக்கூடிய அவருக்கு 1008 லிட்டர் பால் அபிஷேகம், அனைத்து மங்கள திரவியங்களுமே 108 கிலோ அபிஷேகம் செய்யப்பட்டு, அதன் பிறகு இன்றைய தினம் விஸ்வரூபமாக அலங்காரமாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சிரபண ஹோமங்கள்லாம் நடைபெற்று அபிஷேகங்கள் நடைபெற்றது. இந்த சனி பெயர்ச்சியிலே மேடராசி அன்பர்களுக்கெல்லாம் 7.5 சனி ஆரம்பம். இந்த மேடராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவானானவர் வாரி கொடுக்க போகிறார். பொங்கு சனி 30 வயதுக்கு மேலே வரக்கூடியவர்களுக்கெல்லாம் பொன்னையும் பொருளையும் பொங்க வைப்பார். அப்பேற்பட்ட சனி பகவான் ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் 11ஆம் இடத்தில் இருக்கார். ரொம்ப பிரமாதமான இடம், லாபஸ்தானம்னு பேர். ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சியானது ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு 10ல் வந்திருக்கார். 10ல் வந்தால் வேலையில் உயர்வு, இடம் மாற்றங்கள், வீடு மனைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுப்பார். கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் அஷ்டமச்சனி விடுதலை. 2.5 வருட காலமாக இந்த கடகராசி அன்பர்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி மங்களங்களை கொடுக்க போகின்ற நாட்கள். சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி அஷ்டமச்சனி ஆரம்பம். சிம்மராசி அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு உயர்ந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த சனி பகவான். அடுத்தது கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசி நேயர்களுக்கெல்லாம் அந்த சனி பகவானானவர் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்டகச்சனி என்ற இடத்தில் வந்திருக்கிறார். அதனால் கன்னிராசி அன்பர்கள்லாம் வாகனங்களில் காரிலெல்லாம் போகும்போது நிதானமாக செல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் மனைவிக்கு கலத்திரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வருவதால் மனைவி சம்பந்தமான பொருளாதார செலவுகளை கொடுத்து நன்மைகளை செய்வார். துளாராசி அன்பர்களுக்கெல்லாம் பிரமாதமான இடம் 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். சத்ருபாதிகள்லாம் நிவர்த்தியாகி ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடியது துளாராசி அன்பர்களுக்கு. ரிச்சிகராசி அன்பர்களுக்கெல்லாம் அர்த்தாட்டம சனின்னு 4ல் இருந்தார். உடம்பு உபாதைகள்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அதெல்லாம் நிவர்த்தியாகி அவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நஷ்டங்கள் ஏற்பட்டதெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய காலங்கள் வந்தாச்சு. தனுர் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாட்டம சனி. அதனால் அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவர்கள் கொடுக்கல் வாங்கலில் ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட கொடுத்துருந்தால் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. அதனால் நிதானமாக செலவு செய்ய வேண்டும். அடுத்து மகராசி அன்பர்களே, மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சியானது விடுதலை ஆகிறது. 7.5 வருஷம் நிறைய, அதாவது சனி பகவானானவர் அவரை போல் கொடுக்குறவர்கள் கிடையாது. அவர் காலத்தில் நினச்சி பார்த்தங்கன்னா அவர் காலத்திலாம் கல்யாணம் ஆகும். அவர் பிடித்த காலத்தில் தான் வீடு கட்டுவாங்க. அவர் உபாசித்த அந்த வந்த காலத்தில் தான் புத்திரபாக்கியம் அனைத்து செல்வங்களையும் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அவர்கள்லாம் இப்போ 7 சனி விடுதலை ஆகிடுச்சு. மகர ராசி அன்பர்களுக்கு, கும்பராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சியானது பாத சனி, உடம்புலேருந்து பாதத்துக்கு போகிறார். அதனால்
பிரயாணங்கள் நிறையாக கொடுக்கும். ஒரு இடத்துல நிற்க முடியாது. அடுத்தது கால் அடிபடுறது, கால் சம்பந்தமான வலிகள், கால் சம்பந்தமான வியாதிகளை கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்மசனி. இந்த ஜென்மசனியானவர் உடல் உபாதைகளை கொடுத்தாலும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாம் ஏதோ சாமி சொல்கிறார் மிரட்டுறாருன்னு நினைக்கக்கூடாது. சனி பகவானானவர் நீதிமான். எதையும் யாரும் கஷ்டங்களை கொடுக்கறது அவர் வேலை கிடையாது. அவர் யார் யார் தவறுகள் செய்தாலோ அவர்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கக்கூடியவர். அவரை நாம் வணங்கிட்டோம் அப்படின்னா சனிப்பெயர்ச்சி அன்றைக்கி எல்லாரும் பார்க்கணும். உயர்ந்த அதிகாரிகள்லாம் அவங்க பதவி ஏற்றுன்ற உடனே நான் அவங்கள போய் பார்க்குறோம். அதே மாதிரி இன்றைய தினம் சனி பகவானானவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போயிருக்கிறார். எல்லாரும் அதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் இந்த முரட்டாண்டி சனீஸ்வர பகவான் ஆலயத்துக்கு இங்கே தான் சிறப்பு. ஏன் அப்படின்னா உலகத்திலேயே 108 மரத்துக்கு நடுமையத்தில் நவகிரகங்கள் இருக்காங்க. சனீஸ்வரன் விஸ்வரூபமாக இருக்கார். அடுத்தது எல்லாருக்கும் கேள்வி, இதெல்லாம் புராதனமான கோயிலா சுவாமி அப்படின்வாங்க. இவர் சித்தர் கனவுல சொன்னார், இது வைத்தீஸ்வரன் கோயிலில் நாடு ஜோடியத்தில் இந்த கோயிலானது இந்த காலத்தில் அமையும் அப்படின்னு இருக்குது. அதனால் இங்கே வந்தால் அனைத்து மக்களுடைய துன்பங்களும் கஷ்டங்களும் நிவர்த்தியாகி பொங்கு சனீவர் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி தியான நிலையில் எப்பயுமே சிவ தியானத்திலே இருக்கக்கூடியவர். அதனால் இவரை தரிசனம் செய்தீர்கள் என்றால் அனைத்து மங்களங்களும் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இதை தொடர்ந்து 48 நாள் அவருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் நடக்கிறது. இன்றைய தினம் வர முடியாதவர்கள்லாம் கூட 8000 பேருக்கு தான் அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு இதுன்னு சொல்லியிருந்தது. அதனால் எல்லோரும் 8000 பேர் தான் வரணுமோ என்னமோன்னு எல்லாருமே வீட்டிலே இருந்துட்டாங்களாட்டிருக்கு. அவங்களுக்கு சொல்லலை, மேலே 8000 லிட்டர் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுறதுனால 8000 பேர் எண்ணெய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதனால் எல்லாரும் வரலாம். நிறைய அன்பர்கள் இந்த சாயங்காலம் ஏற்றக்கூடிய மகாதீபம், இந்த தீபமானது ரொம்ப சிறப்பானது, வேறு எங்கேயும் கிடையாது. 80 அடி உயரத்தில் சனி பகவானுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கார். அதில் நிறைய எண்ணெய்கள் விட்டு தீபம் திரி போட்டு மகாதீபம் 6 மணிக்கு ஏற்றப் போகிறார்கள். காணக்கூடிய அன்பர்கள் திரளாக வந்திருந்து சனி பகவானையும் விநாயகரையும் ஜோதி தரிசனத்தை பண்ணீர்கள் என்றால் அனைத்து சனி தோஷங்களிலிருந்து விடுபட்டு அனைத்து நன்மைகளும் அடையலாம். நன்றி, வணக்கம்.